ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டப்ட் அனிமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோலோ லெவலிங் எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம தலைவன் பெட்டை விட்டு பயந்துக்கிட்டே எழுந்திருக்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு, ஹாஸ்பிட்டலா அப்படின்னு எதுவும் தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. திடீர்னு ஒரு வெட்டப்பட்ட கையை பார்க்குறாரு. அந்த கை சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட காலையும் பார்க்குறாரு. அதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது, நான் இம்ம நேரம் கனவு கண்டனா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி நெஞ்சில் காயமானது, அதுக்கும் எந்த தடயமும் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அப்போ நடந்ததெல்லாம் கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து யாரோ 2 பேர் வந்துட்டுருக்காங்க. வெளியிலேருந்து வந்தவங்க, அடடே நீங்கள் கண் முடிச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது நம்ம தலைவன் நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. என்னோடய பேர் ஊ ஜென்சல், அண்டர் அசோசியேஷனோட சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவனும் அந்த கார்டை எடுத்து பார்த்துட்ருக்காரு. நம்ம தலைவனும் யாருக்காவது சர்வேலன்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அவர், இப்போதைக்கு உங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நம்ம தலைவன் 3 நாளாக அன்கான்ஷியஸில் இருந்ததாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம தலைவன் அதிர்ச்சி ஆகி, என்னது 3 நாளாக நான் அன்கான்ஷியஸாக இருந்தேனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தலைவனும், ஜூஹியோ மிஸ்டர் சாங்கோ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அவங்க, இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் உண்மையை சொல்லணுன்னா சாங் அவரோட ஒரு கையை இழந்துட்டார். பார்க்கும்போது அவங்க அண்டராக கண்டினியூ பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வெட்டுப்பட்டு செத்தவன் அவனை நினச்சி பார்க்குறாரு. அதுக்கு அவங்க அவனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அவங்க, அந்த டபுள் டென்ஷன்லேருந்து 6 பேர் தான் தப்பிச்சிருக்கீங்க, ஒரு நிலவரையும் கிடைச்சிருக்கு. ஒரு அண்டரோட வேலை எப்படியும் ஆபத்து நிறைஞ்சதாக இருக்கும், அதில் விபத்து அரிதானது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒயிட் டைகர் கில்ட்டு வரும்போது நீங்களும் தரையில் விழுந்து கிடந்தீங்க. அதோடு அங்கே உயிர் பொழைச்சவங்க அவங்க சொன்ன அந்த சிலைகளும் அந்த கோயிலுக்கான எந்த தடயங்களும் அங்கே இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆனால் அங்கே அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அதுக்கு அவங்க, உங்களால் நம்ப முடியல, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எதனா உடன்பாடு இருந்து சம்பவம் நடந்த இடத்துல இறந்தவங்களோட உடல் கிடைக்காம இருந்திருந்தால் உங்களோட குழு மேலே தான் சந்தேகம் எழுந்திருக்கும். அதாவது இது எங்களோட சின்ன யூகம் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவர், சன் ஜின் ஹூ, நீங்கள் உங்களோட 2வது விழிப்புணர்வை உணர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தலைவன் அவரையே பார்த்துட்ருக்காரு. நம்ம தலைவனும், என்னது 2வது விழிப்புணர்வா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. ஒரு அண்டரோட சக்தி விழிப்புணர்வுலேருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அது அந்த பாயிண்ட்லேருந்து எப்பவும் மாறாது. ஆனால் 2வது விழிப்புணர்வு மூலமாக நினச்சதை சாதிக்க முடியும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லிமிட்ஸை அது தாண்ட வைக்கும். அது ஏறினா நான் எஸ் ரேங்க்குக்கு உயரலாம். என்னாலையும் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மனாமீட்டர். உன்னுடைய கைகளை அது மேலே எடுத்து வை. இது தப்பிச்சவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இன்ஸ்டாக்கில் லெவல் பீஸ்ட்டுக்கு போயிருந்தா ஒரு லோவர் லெவல் அண்டரால் தப்பிச்சிருக்க முடியாது. இவங்க சொல்லப்பட்ட இஷ்ட மாதிரி எந்த தடயமும் இல்லை. அது ஏ ரேங்கை குறிக்கும், இல்லைனா எஸ் ரேங்க் வேட்டைக்காரனாக கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம தலைவனும் உற்சாகமாக, இது என்ன சொல்லுது, நான் 2வது தாட்டி எழுந்ததுக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னு உற்சாகமாக அவங்கள பார்த்து கேட்கும்போது, மன்னிச்சிடுங்க, எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக இ ரேங்க்ஸ் கூட 70 விட அதிகமாக மேனேஜ் பண்ணும். அவர் அடிப்படையே ஒரு சாதாரண குடிமகன். அந்த நிலவரை காணாமல் போயிருச்சு, அதை ஆய்வு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி தப்பிச்சார்? நம்ம ஹீரோவும் பிரமாதம், எனக்கு இப்போ தான் நம்பிக்கையே வருது அப்படின்னு பெட்டில் படுத்து தூங்க போகிறாரு. அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்காம போனது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்போ இது டச் பேனல் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததா எனக்கு ஞாபகம்.
அப்படின்னு நம்ம ஹீரோ தனக்கு தானே பேசி அந்த சிஸ்டம் கூட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட தங்கச்சி வந்து கதவு திறக்கிறாங்க. நம்ம தலைவனும் தீனா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த தங்கச்சி வந்து முதல்ல நீ உன் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம தலைவனை திட்டுறாரு. அதுக்கு அந்த தங்கச்சி வந்து உன் கூட இருக்கிற மற்றவங்க நல்லா இருந்தாலும் நீ தான் இப்படி எப்பயும் ஏதாவது ஒன்று சொதப்புற அப்படின்னு நம்ம தலைவனை திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் மனசில் இவளை விட்டு ப்ரிப்பேர் ஆனது எப்படின்னு எனக்கு இப்போது நம்பவே முடியல அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம தங்கச்சி வந்து 3 நாளாக நீ ஆளையே காணோம், இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்ருக்க, நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நான் ஸ்கூலை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ அண்டராக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு நம்ம தலைவி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவன் சரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை சமாதானப்படுத்துகிறாரு. அவனோட தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, ஏய் ஜினா இது என்னன்னு உனக்கு பார்த்தியா அப்படின்னு. என்னை மன்னிச்சிடு, சில நேரத்தில் நம்ம கேமில் 100 நோட்டிஃபிகேஷன் வரும்ல அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி வந்து இப்போ உனக்கு கேம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தலைவன் நீ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி படிப்புன்னு கேட்கும்போது நம்ம தங்கச்சி வந்து ஓ மண்டையும் செக் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆனால் நீ தான் அதிகமாக கேம்ஸ் விளையாடுவே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தங்கச்சி ஆமாம் அதுக்கு என்ன, இப்போது ஜென்ரலாக நாங்கள் மெசேஜ் பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம தங்கச்சியும் இப்போ எதுக்கு நீ கேம்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்கே ஹாஸ்பிட்டலில் எனக்கு போர் அடிக்குதில்ல அதனால தான் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. அதுக்கு நம்ம தலைவன் முன்னாடியே இந்த பிளேயரை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நம்ம தங்கச்சியும் நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்ட் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்று வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. தங்கச்சி வெளியே கிளம்புன பின்ன ஹீரோவும் இந்த சிஸ்டமை பிளேயருக்கு அசஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அபராதம் விதிக்கப்படலாம், உங்களுக்கே ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் போட்டிருந்த தலைவன் படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறாரு. பொறுமையாக தான் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் டெய்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம தலைவன் அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டாரு. அதில் வந்து புஷ்அப்ஸ், கிட்அப், ஸ்குவாட்ஸ், ரன்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. டெய்லி கொஷின்ஸ் உங்களால் முடிக்கப்படலைன்னா அதுக்கு பெனால்ட்டி விதிக்கப்படும் அப்படின்னு கீழே போட்டிருக்கு. நம்ம தலைவன் அதை பார்த்து சிரிச்சுட்டு என்ன இதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் ஜோக்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு பெட்டில் படுத்துக்கிட்டாரு. நம்ம தலைவனும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இதெல்லாம் பண்ணால் ஸ்டாமினா எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஹண்டர் சன்ஜின் ஹோம்க்கு 2வது விழிப்புணர்வு வந்திருக்குன்னு என்னால் சுத்தமாக நம்ப முடியல. சேர்மேன் கோ, நல்ல வேளை அந்த நிலவரவு ஒரு பெரிய பிரச்சனை ஆகாமல் இருந்ததே. அதை பற்றி எதனா தெரிஞ்சதா? விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது. உண்மைதான், இவங்க சொன்ன மாதிரி நடந்ததா எனக்கு தெரியல. அந்த நிலவரை முழுக்க மர்மமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாம் இதை ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்துக்கணும். அடுத்த எவால் பேஸில் இதை டேட்டா ஃபேஸில் என்ட்ரு பண்ணணும். புரியுது, இதுக்கு ஒரு தீர்வு யோசிக்கணும். அடுத்த பி ரேங்க் கிரேடில் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டராக பங்கெடுக்கணும். சொன்னது புரியுதா? இன்ஸ்பெக்டராவா? என்ன சொல்கிறீங்க? புதுசாக இங்கே சேர்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். உங்களால் இது முடியுமா? என் திறமை மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்கிற மாதிரி வழக்கமாக ஃபைட் பண்ணணும். உங்களை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு மற்றவங்க கற்றுப்பாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய திறமைசாலி. இந்த ஹண்டர் ஸ்கேல் இருக்குதுல்ல, நாட்டில் இருக்க 5 பெரிய சங்கங்களில் ஒன்று.
ஆனால் சர்வதேச அடையாளம் கிடையாது. தனிப்பட்ட ரேங்க் செய்தால் இன்க்ரீஸ் பண்ண முடியலைனாலும் உங்களோட கூட்டு போர்த்தினரை மேல்படுத்த முடியும். ஸோ நேரம் வரும்போது நம்ம திறமையை காட்டலாம். என்னது இன்னொரு கேட்டா? என்னது நடு ரோட்டில் வேறு இருக்குது? இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் இங்கே எப்போ வர போகிறாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும் போல். என்ன பாலை வேணுமா? என்ன நடக்குதுங்க? நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா? ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தேன். என்னது எதுவும் புரியல. அட என்ன ஏதாவது பிரச்சனையா? இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் இன்னும் 2 மணி நேரமா? பேஷண்ட் எங்க தெரியுதா? இல்ல எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். நான் திரும்ப ஒரு வாட்டி போய் ரூமை செக் பண்ணி பார்க்கறேன். நல்ல ஐடியா. எனக்கு என்னமோ அவன் ஹாஸ்பிடல் விட்டு தப்பிச்சிட்டானோன்னு சந்தேகமா இருக்கு. முடியல, என்னால முடியல. பெனால்டியா? குவெஸ்டா? இது இங்க தான் இருக்காரு. கீழ என்ன பண்றீங்க? மேலே எழுந்துருங்க. விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலைமை இப்போ தான் நல்லா குணமாயிட்டு வரேன். முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சியும் எனக்கும் அதான் நிம்மதி. நீ எனக்கு ஏற்படுத்தின பிரச்சனைக்கு ஹோட்டலில் நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே கண்டிப்பாக கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. சட்டை போட்டுக்கிட்டு ஓகே நேரமாச்சு. அதேமாரி அந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட கால் பண்ணிவிட்டு ரைடுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி என்னது ரைடுக்கு வரணுமா? இப்போது புதுசாக ஒரு டென்ஜன் ஓப்பன் ஆகிருக்கு. மற்ற எல்லா ஹீலர்ஸும் வேறு ஒரு வேலையில் பிஸியாக இருக்காங்க. உங்களால் முடியாதுன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஹண்டர். என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை மன்னிப்பெல்லாம் தேவையில்லை ஹண்டர். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சன்ஜிவும் இருக்காருல்ல, அவர் கண் முழிச்சிட்டாரு. என்னது கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே ஒரு சின்ன சிரிப்போட விடிஞ்சோடனே ஒரு பூக்கொத்தோட நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பார்க்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க. சஞ்சியும் உனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா நம்ம நர்ஸ் நம்ம தலைவர் வெளியே ஓடிட்டுருப்பார். அதை நம்ம நர்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அங்கே பாரு அவர் மறுபடியும் ஓடிட்டுருக்காருன்னு. நம்ம தலைவர் ஜன்னல்லேருந்து அதை எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம நர்ஸ் சுயநலவு வந்ததுலேருந்து இவர் தினமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு நம்ம தலைவி ஜின்னு எங்கே போகிறான்? பக்கத்தில் நம்ம நர்ஸ் சாதாரண மனுஷங்களை விட ஹண்டர்ஸ் வேகமாக குணம் அடைவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் பழையபடி ஆகணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம அவசரப்பட வேணாம்னு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உடம்பு போனால் காயத்தோடு அவர் இங்கே வந்தார் அப்படின்னு அந்த நர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி இதை கேட்டுட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவை காமிச்சா எனக்கு சுயநலவு 4 நாள் ஆகுது. அதில் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். முதல்ல இந்த விண்டோஸை நான் ஆலிஸ்னேட் பண்ணலை. நான் டெய்லி மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 ரிவார்ட்ஸ் கிடைக்குது. நான் முழுசாக குணமாயிட்டேன். மொத்த கலைப்பும் ஒரு நொடியில் போயிடுச்சு. அவர் தன்னோட ஹீலிங்ஸை ட்ரை பண்ணிட்டாரு. அடுத்தது திறமைக்கான பாயிண்ட்ஸ். நான் எந்த திறமையை தேர்ந்தெடுக்கிறேனோ அதில் என்னோடய பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்ட்ரென்த்தை சூஸ் பண்ணிட்டு தான் கரெக்டுன்னு தோணுது.
நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தை அதிகமாகப்படுத்தினா இப்போ இருக்கிறத விட என்னால் பலசாலியாக முடியும். முன்னை விட இப்போ பலசாலி ஆகிட்டேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இன்வெர்டட் ஸ்க்ரீன்ஸில் எனக்கு திறமை இருக்குது. என்னோட உலகம் மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவரே பார்க்குறாரு. இவர் சிரித்து மழுப்புறாரு. திரும்ப ரூமுக்கு வந்துட்டு பெட்டில் என்னோடய கடைசி டெய்லி ரிவார்ட்ஸ் லேம்டாம் கிஃப்ட் பாக்ஸ், இதுக்குள்ளே என்னதான் இருக்கும்? என்னது, சாவியா? இது வரைக்கும் எனக்கு பென்ஸ், பேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி வேலைக்காகாத பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸ் டெஞ்சனா? என்னது அது? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது என்னை இன்னும் பலசாலியாக்கணும்னு தோணுது. அதேமாரி வெளியே வந்தால் புதுசாக வந்த டென்ஷனை பற்றி டிவியில் நியூஸ் போகிறாங்க. அந்த நியூஸில் வந்து இன்றைய கேட் நிலைமையை பற்றி அறிவிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அக்கா வந்து இந்த இடத்துல புதிய டி ரேங்க் வாயில்கள் திறந்துருக்கு அப்படின்னு நியூஸில் காமிச்சிட்ருக்காங்க. அப்பர் ஈஸ்டில் இருக்கிற சி ரேங்க் வாயில்கள் மற்றும் நகரத்திலுள்ள நடுப்பகுதி தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. புதுசாக வந்த டி ரேங்க் டென்ஷனை ஹண்டர்ஸ் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக போக்குவரத்தின் தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்னு அந்த நியூஸ் வாசிட்டு இருந்த அக்கா நியூஸ் வாசிட்டு இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம தலைவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் படுக்கைப்படுத்தியாக இருக்காங்க. நம்ம தலைவனும் நம்ம அம்மா கிட்ட உட்காந்து அவனுக்கு நடந்தது எல்லாத்தையும் தான் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தான் அம்மா எதையும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் நடந்த அந்த நாளை நினச்சி பார்க்குறாரு. அம்மா அம்மா எழுந்திரிங்கம்மா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப நேரமாக அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன, தூக்க நோயா? இந்த வியாதியை இறுதி ஓய்வு அப்படின்னு கூட சொல்லலாம். வாயில்கள் தோன்றதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி வியாதிகள் தோன்ற ஆரம்பிச்சது. இது தோராயமாக 10,000 பேரில் தர பாதிக்கும். மனாவோட எக்ஸ்பென்ஷன் மூலமாக தான் இந்த வியாதி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த நவீன மருத்துவத்தால் கொடுக்க முடியுது லைஃப் சப்போர்ட் மட்டும்தான். ஆல்ரைட் பசங்களா, உற்சாகமாக அடி எடுத்து வைங்க. சரி, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இப்போது ஹண்டராக தகுதியாக இருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. ஜினா, நான் சாதிச்சிட்டேன். இனிமேல் என்னால் அம்மாவோட மருத்துவ செலவை பார்த்துக்க முடியும். இருந்தாலும் அது ஆபத்தான வேலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுற? நீ எதுவும் பண்ணாமல் ஒரு மூலையில் உட்காரு. இந்த இ ரேங்க் வந்து நம்மளை ஸ்லோ பண்ணுறான். பதிவு பண்ணுறதுக்கு நீ பங்களிக்கலைன்னா உனக்கு எப்பவும் கல் கிடைக்கவே கிடைக்காது. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. இனி என்னோடய திறமையை என் பலமாக பயன்படுத்துகிறேன். நான் என்னோடய கியரை ரெடி பண்ணிட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். தேவைன்னா அங்கேருந்து தப்பிச்சு என்னால் ஓடுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நிலைமை மோசமாயிடுச்சுன்னா தப்பிச்சிடுவேன். தனக்கு தானே தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம தலைவன் அந்த டென்ஷனுக்குள்ளே போகிறாரு. நம்ம தலைவன் அந்த டென்ஷனுக்குள்ளே போன உடனே அந்த டென்ஷன் மூடுது. அதுக்கு நம்ம தலைவன் பயந்துக்கிட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த டென்ஷன் முழுசாக மூடிடுச்சு. நான் வெளியே போகிற பாதை மூடப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் தனி டைமென்ஷனில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த நிலவரங்கள் மாதிரி இது இல்லை.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனது கூட இல்லை. கண்டிப்பாக இது ரெட் கேட்ஸாக தான் இருக்கணும். என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் நிலைமை மோசமாக நான் தப்பிக்கலாம்னு நினச்சேனே. இப்போ தப்பிக்க வாய்ப்பும் இல்லை. நோட்டிஃபிகேஷனா? என்ன அது? இதை கிளியர் பண்ணாமல் நிலைவரிலேருந்து தப்பிக்க முடியாதா? இதுக்கு முன்னாடி என்னால் பி ரேங்க் பேஸ்ட்டையே தோற்கடிக்க முடியல. இப்போ இதில் இது வேறு. இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் எப்போ வெளியே போவேன்? ஒரே குழப்பமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் இந்த பாஸ் என்னால் தோற்கடிக்க முடியுமா? வேறு வழி இல்லை, நான் இதை செஞ்சே ஆகணும். நான் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வந்துருச்சுங்க. மொத்தம் 3 இருக்குங்க. ஒன்னு அழைச்சிட்டேன். பரவாயில்ல, எனக்குள்ள தைரியம் வருது. இது ஒரு wolf. என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அந்த காப்ளின்ஸை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னோட கால் ஏன் அசைய மாட்டேங்குது? ஏன் இப்படி ஆகுது? நான் பயந்துட்டேனா? நான் இப்போ அதிர்ச்சியில இருக்கேன்னு எனக்கு தோணல. வந்துருச்சு. இப்ப என் கூட ஹீலர் இல்ல. எனக்கு அடிபட்ட கதை முடிஞ்சது.